இயேசுவில் பிரியமான அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய நாளில் நமக்கு தரப்பட்டுள்ள நற்செய்தியானது அன்பை பற்றி பேசுகிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் மீது அன்பு கொள்வோர் மீது தந்தையும் அன்பு கொள்வார், நானும் அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்கின்றார். அன்புதான் நமது வாழ்வுக்கு அடித்தளமாக இருக்கிறது. அந்த அன்பை ஆண்டவர் இயேசு மிக அழகாக தன் வாழ்நாளில் வெளிப்படுத்தினார். தந்தை இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை பழைய ஏற்பாடு காலம் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை கொண்டிருந்தது. ஆகவேதான் யாவே என்ற இறைவனின் திருப்பெயரை கூட உச்சரிப்பதற்கு அது அஞ்சியது. அந்த இடத்தில் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். ஆண்டவர் அச்சத்திற்குரியவர், ஆண்டவர் நம்மை தண்டிக்கக்கூடியவர், ஆண்டவர் நம்மை சோதிக்கக்கூடியவர் என்ற மனநிலையை தான் பழைய ஏற்பாட்டு காலம் கொண்டிருந்தது. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய எண்ணங்களை எல்லாம் உடைத்தெறிந்து ஒரு புதிய எண்ணத்தை நம் தலைவர் கிறிஸ்து நமது உள்ளங்களில் விதைக்கிறார். கடவுள் அன்பே உருவானவர். அந்த அன்பு நம்மை என்றுமே அரவணைத்துக் கொள்கிறது. அந்த அன்பு என்றுமே நேரிய பாதையில் வழி நடத்துகிறது என்பதை ஆண்டவர் இயேசு தனது வார்த்தைகள் வழியாக இன்று திருத்தூதர்களுக்கும் நமக்கும் அவர் சுட்டி காட்டுகின்றார். ஆகவே யாரெல்லாம் என் மீது அன்பு கொண்டுள்ளீர்களோ அவர்கள் என்னுடைய கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். இயேசு தந்த மிகப்பெரிய கட்டளை அதுதான், என் அன்பில் நிலைத்திருங்கள். அன்புதான் குடும்ப வாழ்விற்கும் ஆரோக்கியமாக இருக்கிறது. அன்புதான் ஆண்டவருடைய திருப்பயணிக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறது. எந்த ஒரு பணியும் அன்பு கொண்டு நாம் செய்கின்ற பொழுது அந்த பணி வெற்றியையும் நிறைவையும் மகிழ்ச்சியும் தருகிறது. நம் தலைவர் கிறிஸ்து ஒரு அன்பினுடைய திருத்தூதராக, அன்பின் பணியாளராக விண்ணிலிருந்து மண்ணகத்திற்கு வந்தார். அவருடைய பணிகளெல்லாம் அந்த அன்பை எப்போதுமே வெளிப்படுத்தி கொண்டு இருந்தன. அது எதையும் எதிர்பாராதது. மாறாக அது முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அன்பாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆகவே நாம் கிறிஸ்து நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அவரை அன்பு செய்கிறோம் என்றால் நாம் அவரது வார்த்தைகளுக்கு செவிமடுக்க வேண்டும். அதுவே ஆண்டவருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதுவே அவருடைய அறைகூவலாகவும் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவினுடைய திருநாமத்தை உச்சரிக்கின்ற நாம், கிறிஸ்து இயேசுவின் பெயரால், மூவர் இறைவன் பெயரால் திருமுழுக்கு பெற்றுள்ள நாம் அந்த அன்புக்குரிய வாழ்வை வெளிப்படுத்த வேண்டும். அந்த அன்பு என்பது ஒரு குடும்பத்திற்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக அது அனைத்தையும் கடந்தது. ஆகவேதான் அந்த அன்பு என்றுமே நமக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கிறது. இந்த அன்பு என்ற இந்த தமிழ் வார்த்தையை அடிக்கடி நாம் பிரித்து பார்க்கின்ற பொழுது அது நமக்கு தருகின்ற மிகப்பெரிய செய்தி அதுதான். அன்பு என்றால் நிறைவு, அன்பு என்றால் முழுமை, அன்பு என்றால் மகிழ்ச்சி. இவை அனைத்தையும் வெளிப்படுத்திய ஒரே வரலாற்றில் இருக்கின்ற நபர் நம் தலைவர் கிறிஸ்து மட்டும்தான். யாரெல்லாம் என் மீது அன்பு கொண்டுள்ளீர்களோ அவை என் வார்த்தைகளை கடைபிடிப்பீர்கள், என் செயல்களுக்கு சான்று பகல் என்று கூறுகின்றார். யாரெல்லாம் கடைபிடிக்கவில்லையோ அவர்கள் என் மீது அன்பு கொண்டிருக்கவில்லை என்ற ஒரு செயலையும் செய்தியையும் ஆண்டவர் இயேசு நம்மை பதிவு செய்கிறார். ஆகவே நாம் இது ஒரு மிகவும் ரொம்ப கவனமாக இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையாகவே நான் இயேசுவை அன்பு செய்கின்றேனா, திருப்பள்ளிக்கு செல்வதோ, திருஜெப மாலை ஜெபிப்பதோ, திருவிவிலியம் வாசிப்பதோ இவை மட்டும் வெறும் அன்பாக மாறிவிடாது. மாறாக இவர் அன்புக்கான வழிகளை அவைகள் அமைத்து கொடுக்கின்றன. அவற்றை பெற்றுக்கொண்ட நாம், இந்த விவிலியத்தின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் கேட்கின்ற செய்தியின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் எப்படி நாம் வாழுகிறோம் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தையினுடைய மேல் நோக்காக இருக்க வேண்டும் என்று நம் தலைவர் விரும்புகின்றார். ஆகிய அன்புக்குரியவர்களே, நான் இவ்வாறு இயேசுவின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களுக்கு ஒரு மாபெரும் கொடை கொடுக்கப்படுகிறது. அந்த கொடைதான் தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் உள்ளங்களில் ஊற்றப்படுகிறார் என்ற செய்தியை இன்றைய நற்செய்தி நமக்கு தருகிறது. தூய ஆவியானவர் தான் நம்மை வழிநடத்துகிறார். அவர்தான் நம்மை அன்பின் பாதையில் வழிநடத்துகிறார். அவர்தான் நம்மை உறவின் பாதையில் வழிநடத்துகிறார். அவர்தான் நம்மை வெற்றி நோக்கி வழிநடத்துகிறார். எத்தனை துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் வந்தாலும் அனைத்தையும் நம்மால் கடக்கக்கூடிய ஆற்றலை தருகிறார். ஆகவே தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாம் தயாராகவும் இயேசுவை அன்பு செய்வோம், தந்தை இறைவனை அன்பு செய்வோம். அதுவே நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய மாபெரும் ஆசீர்வாதம். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.